பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பீகார் ஒரு தோல்வியடைந்த மாநிலம் என்று ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம் செய்துள்ளார். பீகாரின் வளர்ச்சி குறியீடுகளை சூடானுடன் ஒப்பிட்டு தனது மதிப்பீட்டை கிஷோர் முன்வைத்துள்ளார். முன்னாள் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தனது சொந்த மாநிலமான பீகாரில் ஜன் சுராஜ் என்ற கட்சியை தொடங்கினார். பீகாரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவரது கட்சி முதல் முறையாக போட்டியிட்ட நிலையில் 4 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இமாம்கஞ்ச் தொகுதியில் அவரது கட்சி வேட்பாளர் அதிகபட்சமாக 22% வாக்குகள் பெற்ற நிலையில் மற்ற 3 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள பீகாரி சமூகத்தினர் மத்தியில் பிரசாந்த் கிஷோர் காணொலி மூலமாக பேசிய போது, தோல்வியடைந்த மாநிலங்களுக்கு பண்புகள் பீகார் மக்களிடம் தெரிகின்றன. உதாரணமாக, சூடான் 20 ஆண்டுகளாக உள்நாட்டு போரில் ஈடுபட்டிருப்பது ஏன் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாடு தோல்வியடைந்த நிலையில் இருக்கும்போது அங்குள்ள மக்கள் தங்களின் குழந்தைகளை எப்படி படிப்பார்கள் என்று கவலைப்படுவது இல்லை. சூடானில் யாரை சுட்டுக் கொள்வது என்றும் எந்த இடத்தை கைப்பற்றுவது என்ற கவலையில் மக்கள் உள்ளனர். பீகாரிலும் அதே நிலைதான் உள்ளது என்று எச்சரித்துள்ளார். பீகார் மிகவும் மோசமான நிலையில் உள்ள மாநிலம் என்பதை முதலில் உணர வேண்டும். பீகார் ஒரு நாடாக இருந்தால் அது மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் 11வது மிகப்பெரிய நாடாக இருக்கும் என்றும், மக்கள் தொகையில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டோம் என்றும் தெரிவித்தார். பீகாரில் ஜன் சுராஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதற்கான நிதியை மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயில் இருந்து பெறுவோம் என்று பிரசாந்த் கிஷோர் கூறினார்.